இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடல் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆகாஷவாணி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கங்கள். நேயர்களை மருத்துவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 29860038 அல்லது 2952055554 அப்படின்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். மேம், நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே முக்கியம், ஒவ்வொன்றுமே. அதில் கல்லீரலும்ன்றது ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த கொஷினை நான் முன்னாடி வைக்கிறேன். கல்லீரல்னா என்ன, அது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ நம்ம கல்லீரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லிவரோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு மூளை ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி லிவரும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலில் சேர்ந்த தேவையில்லாத அழுக்குகளை நம்ம உடம்புலேருந்து அகற்றக்கூடிய பொருட்கள் 3 இருக்குது. மெயினாக நம்ம கிட்னி வழியாக, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வழியாக, அது இல்லாமல் லிவர். நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள், நம்ம சாப்பிட்ற பொருள்கள் எல்லாமே இந்த லிவர் வழியாக தான் நிறைய டீடாக்சிஃபை ஆகி வெளியில் போக போகுது. சரி, அப்படி என்ன இந்த லிவருக்கு முக்கியம்? நம்ம உடம்புல இருக்க பெரிய ஆர்கனில் லிவர் தான் பெரிய ஆர்கன். அதோட வெயிட்டே அரௌண்ட் 1 kg ஆகிடும் நம்ம வளர. நம்ம லிவர் இல்லை அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. நம்ம ரத்தத்தில் கலக்கிற அத்தனை நச்சு பொருட்களையும், தேவையில்லாத அனைத்து பொருட்களையும் நம்ம ரத்தத்துலேருந்து வெளியில் அனுப்ப போகிறவங்களே நம்ம லிவர் தான். லிவருக்கு 2 விதமான ரத்தம் இருக்குது. ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து சேர்க்குற சாப்பாட்டு பொருள்லேருந்து தேவையானதை கேரி பண்ணிட்டு போகிற ரத்தமும் லிவருக்கு போகும். நம்ம உடம்புல இருக்க மற்ற பார்ட்ஸ்லேருந்து எல்லா வழியாக போகிற பிளட்டும் அந்த லிவருக்கு போகும். இது எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு, இந்த சுத்திகரிக்கப்பட்ட பொருள் அனைத்துமே நம்ம பித்தநீர் வழியாக நமக்கு வெளியேறி நம்ம குடலுக்குள்ளே செலுத்தி நம்ம உடம்பை விட்டு வெளியில் போக போகுது. அப்படி என்ன இந்த லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க அப்படின்னா எங்கேருந்து உங்களுக்கு எனர்ஜி வருது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஆர்கன் லிவர் தாங்க. லிவரில் குளுக்கோஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பட்னி கிடக்க முடியும். ஒரு நாள் பூரா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவோ இல்லை 2 நாட்கள் அளவோ நம்ம உடம்பில் நம்ம சுகர் அளவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் லிவர். இந்த லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சாப்பாடு என்ன சொல்லுவோம்? சுகர், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அண்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இது எல்லாம் தீர்க்கமாக இருந்தால் தான் பேலன்ஸ் டயட். இப்போ நம்ம எதுக்காக இந்த லிவரை பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் 19 உலக லிவர் தினம். என்னப்பா இது உலக லிவர் தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு லிவர் டேன்னு சொல்லுவோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க லிவர் முக்கியமாக ஒழுங்காக இருந்தாலே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காலத்திலே திருமூலர் சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, பசித்தால் மட்டும் உண்ணு. அப்படியெல்லாம் நிறைய நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம இதை எல்லாமே மறந்து போயிடுறோம் நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள்னால. ஏன் லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட வேர்ல்டு லிவர் டேயோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இஸ் த மெடிசன். ஸோ உணவே மருந்து. ஸோ சாப்பாடையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்வு செய்து சாப்பிட வேண்டும். சிம்பிள் சுகர்ஸை அவாய்ட் பண்ணிக்க வேண்டும். காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாம் தேவையான அளவு நம்ம பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற பொருட்களில் நார்சத்து மிகுந்த பொருட்களும் இருக்க வேண்டும். இதெல்லாம் பேலன்ஸ்டாக போனால் மட்டும்தான் நம்ம லிவர் சீராக ஃபங்க்ஷன் ஆக முடியும். லிவரை பற்றி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம லிவருக்கு தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் திறமை உண்டு. அதான் லிவரில், அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உலகத்தில் லிவர் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அம்மாவுக்கும் வளர்ந்துருது, குழந்தைக்கும் வளர்ந்துருது. ஏன்னா தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் திறமையும் நம்ம லிவருக்கு உண்டு. வேறு எந்த ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பாடியில் அப்படி கிடையாது. இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம லிவரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருந்தோம்னா நம்ம நிறைய நோயிலிருந்து தப்பிச்சு வாழ்ந்து வளரலாம். சூப்பர் மேம். இப்போ கல்லீரலுக்கு தேவையான உணவுகள்னா எந்தெந்த மாதிரியான உணவுகள் நல்லது மேம்? நம்ம பெஸ்ட்டு ஃபுட் ஃபார் கல்லீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அளவான கார்போஹைட்ரேட்,
தேவையான அளவு புரோட்டீன். அந்த தேவையான அளவு புரோட்டீன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரோட வெயிட்டை பொறுத்து நம்ம புரோட்டீன் மாறுபடுது. அவங்கவுங்க உடல் எடைக்கு ஏற்ப அத்தனை கிராம் புரோட்டீனாவது மினிமம் சாப்பிட வேண்டும். அதாவது நார்மலாக இருக்கிறது. இதே ஒரு பெரிய உடல் உபாதையிலேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னா 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு. இல்லை ஒரு பெரிய சர்ஜரி முடித்து வெளியில் வராங்கன்னா கண்டிப்பாக 2 கிராம்ஸ் பர் கேஜி சாப்பிடணும். ஸோ ஃபேட்டும் தேவை, கார்போஹைட்ரேட்டும் தேவை, மினரல்ஸும் தேவை. இது இல்லாமல் சில பெஸ்ட்டு ஃபுட்டு நம்மளுக்கு லிவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, திராட்சைகள், பீட்ரூட் ஜூஸ், ப்ரோக்கோலி, நிறைய நட்ஸு, ஃபிஷ். இதிலெல்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இதிலெல்லாம் இல்லாமல் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கும். அதே சமயம் நம்ம கொழுப்பை தேவையில்லாமல் நம்ம லிவரில் சேர விடாமையும் தடுக்கும். ஓகே மேம். இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்றது பரவலாக நிறைய பேரால் பேசப்பட்டுருக்கு மேம். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னென்னா, நம்ம குழந்தை பிறந்து நம்ம உருவாகி வளரும் போது லிவரில் பெரிய ஃபேட்டெல்லாம் டெபாசிட் ஆகிருக்காது. வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்புக்கள் போய் படிய ஆரம்பிக்குது. ஏன் இந்த கொழுப்புகள் லிவரில் போய் படியுது அப்படின்னா, லிவரில் மட்டும்தான் குளுக்கோஸை உற்பத்தி பண்ண முடியும். குளுக்கோ நியோஜெனிசிஸுங்கும். வேறு ஒரு பொருள்லேருந்தும் நம்மளால் குளுக்கோஸை நம்ம லிவரால் உற்பத்தி பண்ண முடியும். லிவரில் தான் எல்லா மெட்டபாலிசமும் நடக்குது. ஃபேட் மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், புரோட்டீன் மெட்டபாலிசம், எல்லா பொருட்களும் இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதெல்லாம் சிம்பிளாக மாற்றி நம்ம உடலுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்து ரத்தத்தில் கலந்து தேவையான இடத்துல போய் ஆக்ஷன் பண்ண உதவுறதே நம்ம லிவர் தான். ஸோ இப்போ இந்த லிவர் டிசீஸ் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இருந்தது. இதை நம்ம ரொம்ப பெருசாக நம்ம கமிட் பண்ணிக்கல. இதை ஃபேட்டி லிவர் தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக இருந்துட்டோம். ஆனால் இப்போ நாளடைவில் இந்த ஃபேட்டி லிவர் மற்ற நோய்களோடு சேரும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. நிறைய மெட்டபாலிக் லிவர் டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் நம்ம உடம்புல நிறைய இருக்கக்கூடாது. சரி, இந்த கொழுப்பு படிஞ்சதை எப்படி நம்ம லிவர்லேருந்து வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற வெயிட்லேருந்து அட்லீஸ்ட் 10 to 20% வெயிட் லாஸ் ஓவர் 6 months to 1 year பண்ணும்போது நம்மளோட ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரி, இந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் என்னென்னலாம் நடந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேட்டி லிவர் குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வருமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, குண்டாக இருக்கவங்களுக்கும் வரலாம், ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வரலாம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபேட்டி லிவர் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். லீன் ஃபேட்டி லிவர் இல்லை ஒபிசிட்டி நீடட் ஃபேட்டி லிவர்னு 2ஆக வச்சுக்கிறோம். இந்த ஃபேட்டி லிவர் யாராக இருந்தாலும் ஃபேட் டெபாசிட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட் பேட்டர்ன் மாறணும். சரி, இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டயபெட்டிஸ் வரலாம், நமக்கு பிபி அதிகமாகலாம். இது எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா நம்ம உடம்புல பெரிய வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டு பண்ணி நிறைய நோயை நமக்கு தானாகவே எடுத்து கொடுத்துடலாம். ஓகே மேம். ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மேம்? ஸோ ஃபேட்டி லிவரை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நல்ல தேவையான சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். அளவான சுகர்ஸ், சிம்பிள் சுகர்ஸை நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய அரிசி சாப்பிடக்கூடாது. நிறைய புரோதம் சாப்பிடணும். நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, ஒரு மக்களுக்கு அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் நம்ம 65 கிலோ இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் 65 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனாவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கணும். ஐயோ 65 கிராம் ப்ரோட்டீனுக்கு நான் எங்கே போகிறது, நான் நான் வெஜிடேரியன் இல்லையே, நான் வெஜிடேரியன் தானே அப்படின்லாம் கேட்குறது காதில் விழுது. நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்கில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அட்லீஸ்ட் 2 to 3 எக்ஸ் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ரொவைடட் எக் ஒயிட் நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அது கூட நிறைய கார்போஹைட்ரேட்டை சேர்க்கக்கூடாது. இது மட்டுமே சாப்பிட்டுட்டு காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்ணும். ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீனை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நம்ம சும்மா ஒரு 100 கிராம் பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்ன நினச்சிக்குவோம், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கே, 100 கிராம் ப்ரோட்டீன் பல்சஸ் தானே நினைப்போம். அதில் ஹார்ட்லி 20 to 20 கிராம்ஸ் தான்
புரோட்டீன் இருக்க போகுது. அப்போது நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் அந்த சாம்பாரை பகிர்ந்து உள்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன இருக்கும், 5 கிராம் புரோட்டீன் தான் கிடைக்கும். ஸோ நம்ம சாதம், சாம்பார், காய்கறின்னு சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஹோல் டேஸில் என்ன கிடைக்குது, வெறும் 5லேருந்து 10 கிராம் புரோட்டீன் தான் கிடைக்குது. ஆனால் நம்ம நிறைய கார்போஹைட்ரேட்டை உட்கொள்கிற மாதிரி இருக்கும். இதே நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா திரும்பவும் கார்போஹைட்ரேட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு புரோட்டீனை அதிகப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டி ஃபுட் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், எல்லா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்க போது, ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்க போது. நிறைய ரீஃபைன்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. மெயினாக எக்ஸசிவாக ப்ரெட்டு சாப்பிடக்கூடாது. நிறைய எண்ணெய் ஊற்றி நிறைய கொழுப்பு மிகுந்த பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். முடிந்த வரைக்கும் குடிப்பழக்கத்தையும் ஸ்மோக்கிங்கையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்ம லிவர் கொஞ்சமே சூப்பராக நல்லாயிருக்கும். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். இப்போ டயாபெட்டிஸ்க்கும் லிவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. டயபெட்டிஸ் பற்றி பார்த்தோம்னா 4 வகையான டயபெட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம மக்களுக்கு அதிகமாக தெரியப்படுற டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதம்தான். ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 1 டயபெட்டிஸுங்கிறது ஜுவனைல் டயபெட்டிஸும்போம். பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க உடலில் வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகாததுனால வருது. அதனால் வெளியிலேருந்து இன்சுலின் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உடலில் வந்து இன்சுலின் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. எப்படி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா, நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க சிம்பிள் சுகர்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம சிறுங்குடல்லேருந்து அப்சர்வ் ஆகி பெருங்குடலுக்கு போய் சமீட்சை செய்கிறது. அந்த மெசேஜிங் ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணுது, கணையம் வந்து என்ன பண்ணுது, தேவையான அளவு இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. இந்த தேவையான அளவு இன்சுலின் வந்து கணையம் செக்ரீட் பண்ணாதான் நம்ம இந்த சாப்பிட்ட சுகரை வந்து நம்ம பெரிஃபரல் பாடியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு செல்ஸும் இந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் போய் ஆக்ட் ஆகி அந்த சுகரை அப்சர்வ் பண்ண வச்சு அதை நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஒவ்வொரு சைக்கிள்லையும் 7 ATPs கன்வெர்ட் ஆகி அதை தான் நம்ம கையை நீட்டி மடக்கும் போது, நடக்கும் போது, பேசும் போது, யோசிக்கும் போது எல்லாமே நம்ம எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். வேறு சில டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த இன்சுலின் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது, எப்படி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற நிறைய சுகர்ஸ் என்ன பண்ணோம்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அது எல்லாமே கன்வெர்ட் ஆகி ஃபேட்டி ப்ராடக்ட்ஸாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த செல்லால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த சுகர்ஸை, இந்த ஃபேட்டையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து நம்ம ரத்தத்தில் அளவு அதிகமாகும், நமக்கு ஈஸியாக டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ ஃபேட்டி லிவர் அதிகமாக நமக்கு டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லிவர் ஸ்டேஜ் ஆஃப் ஃபெயிலியருக்கு ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின், இப்போல்லாம் ஸ்டைலாக நம்ம சொல்லுவோம்ல HbA1c அப்படின்னு சொல்லுவோம். அந்த HbA1c லெவல்ஸ் வந்து லெஸ் தேன் 5.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 5.5 to 6.5 வரைக்கும் மேக்ஸிமம் ஓகே. அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா we enter into ப்ரீ-டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக் ஸ்டேட்ஸ். கண்டிப்பாக உங்கள் டாக்டர் அணுகி என்ன வழிகளில் இதை குறைக்கலான்னு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே மேம், நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம் மேம். வணக்கம். வணக்கம் மேடம், வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். மருத்துவரிடம் பேசலாங்களா? பேசலாம். சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். அம்மா, எங்கள் நண்பர் ஒருத்தருக்கு ஒரு 7-8 வருஷமா பிரச்சனை, வாமிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு, அசிடிட்டி ஓவரா இருக்குன்னு அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து மோஷன் போறதுல எடுத்துக்கிட்டாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாரு. ஒரு மாதிரி தின்னா போகுது, ஏதாவது குழம்பு மாதிரி போகுது அப்படின்றாரு. பத்தாத்துக்கு ஒயிட் கலர்ல போகுது அப்படின்றாரு. இது லிவர் ஏன்னா ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. இங்க வாலாஜாவில் வந்து நாட்டு மருந்து தராங்க, மூலிகை மருந்துன்னு சொல்லிட்டு, அங்க மஞ்சள் காமால ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அது போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறேன். ஆனா ஒன்றும் கியூர் ஆகல. இது எதனால அந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க? இன்னொன்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கணும். ஏன்னாக்கா நம்ம ஈரலை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு, அதாவது ஒரு மிடில் கிளாஸ், அதை விட
லோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்ம பப்ளிக் வந்து எப்படி அதை வந்து சேஃப்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது. இப்போ ஒரு 10-15 வருஷமா அதை விட்டுட்டாரு. பசங்க ரொம்ப அன்பான வேண்டுகோள் விட்டுனா அது விட்டுட்டாரு. இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற ஆள் ரொம்ப லீன் ஆயிட்டாரு, டல் ஆயிட்டாரு. அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஆலோபதியிலே பாருங்க நம்ம அடுக்கும்பாடு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிளட் செக்அப் எல்லாம் பண்றாரு. ஆனா மஞ்சக்காமல்லாம் எந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. இது எதனால அந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தெரியலீங்க டாக்டர். அதான் கொஞ்சம் அவருக்காக கொஞ்சம் உங்ககிட்ட விளக்கம் கேட்கலான்னு. கண்டிப்பாங்க சுவாமிநாதன் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நிறைய ஆல்கஹால் எடுத்திருக்காருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஆல்கஹால் அப்படின்னா என்ன? நம்மளோட உடம்புல வந்து நம்ம குடிக்கிற ஆல்கஹாலில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. பிராந்தி இருக்குது, விஸ்கி இருக்குது. எது குடித்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆல்கஹால் நிறைய எடுக்கும்போது என்ன ஆகுனா அது எங்கே போய் மெட்டபாலிசம் ஆகி நம்ம உடம்பை விட்டு வெளியேறி போகுதுன்னா லிவர். ஸோ ஆல்கஹால் நிறைய குடிக்க குடிக்க நம்ம லிவரும் கணையும் வீணாக போக ஆரம்பிக்கும். ஆல்கஹால் அதிகமாக குடிக்க குடிக்க நம்ம என்ன வரும்? ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். மைல்டாக ஒரு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்க்கு போயிருப்பார். அந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்லேருந்து டீகாம்பன்சேட்டடாக இருக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலே அவருக்கு எச்சியாக வருது, ஒயிட்டாக வாந்தி வருது அப்படின்னு. அது வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுமோ. இந்த ஆல்கஹால் நிறைய குடிப்பதனால் வயிறு புண்ணானதுனால ஆல்கஹாலிக் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இது வரலாம். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி, வயிறு எரிச்சல் இதெல்லாம் வரலாம். இன்னொரு விஷயமும் அதில் நீங்கள் கேட்டீங்க, மஞ்சக்காமாலைக்கு நான் வந்து நாட்டு மருந்து. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சக்காமாலைக்கு நாட்டு மருந்து சாப்பிட போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவரோட லிவர் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு அவருக்கு மஞ்சக்காமாலை நோய் வந்திருக்கணும். இந்த நாட்டு மருந்து எடுக்கும்போது எப்படின்னா சில பேருக்கு அது ஒத்துக்குது, நிறைய பேருக்கு அது ஒத்துக்கிறதுல. ஆல்கஹால்னால் வந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிடும்போது அந்த நாட்டு மருந்தே அந்த லிவருக்கு ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மஞ்சக்காமாலை அதிகமாகும் தன்மையும் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அலோபதி டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் மோஷன் போகுது அவருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம கணையத்தில் தான் இன்சுலின் செக்ரீட் ஆக போகுது. இந்த இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் சாப்பிட்ற சுகர்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுக்க போகிறாங்க. நாளடைவில் நீங்கள் அதிகமான ஆல்கஹால் உட்கொள்ளும் போது கொஞ்சம் பேன்கிரைட்டிஸ், கணையத்தோட அழற்சி நோய் ஆரம்பிக்கலாம். இந்த கணையத்தோட அழற்சி நோய் அதிகமாக அந்த கணையத்தில் இருக்க இன்சுலின் செக்ரீட்டிங் செல்ஸ் எல்லாமும் அதிகமாக அஃபெக்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கணையத்தில் இருந்து செக்ரீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஜீரணிக்க முடியும். இதுக்கு எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ், எண்டோக்ரைன் பேன்க்ரியாஸ்ன்னு நாங்கள் ரொம்ப சொல்லுவோம். அந்த கணையத்திலேருந்து வர்ற நீர் வந்து நம்ம சாப்பாட்டோட கலந்து உருவாகி அப்சர்வ் ஆனால் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ இதில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த கணையத்துலேருந்து வர நீரெல்லாம் கம்மியானதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு பேர் ஸ்டியட்டோரியான்னு சொல்லுவோம். இது எப்போ வரும் அப்படின்னா, கணையத்துலேருந்து எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ்லேருந்து கணைய நீர் 10% கூட உற்பத்தி ஆகாத போது தான் இது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அவர் போய் மோஷன் போய் உட்காந்தாருன்னா மோஷன் போவார், வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளையாக எண்ணெய் மாதிரியும் மோஷன் போகலாம். இல்லை ஜாண்டிஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் மோஷன் வரலாம். டிப்பிக்கலாக நம்ம செவுத்தில் இருக்க பெயிண்ட் அடித்த லைட் ஒயிட் கலர் மோஷன் வரலாம். அப்படின்னா கல்லீரல்லேருந்து வெளியில் வர்ற பித்த நீர் வந்து வழியில் அடைப்பட்டிருக்கலாம். ஸோ இது எதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் கண்டிப்பாக அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்க வயிறு குடல் துறை நிபுணரை சந்திச்சிங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஓகே மேடம், அவருக்கு வந்து சுகரோ பிபிஓ எதுவுமே இல்லை. ட்ரிங்க் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் மேல ஆகுது. 15 வருஷம் குடிச்சிட்டு இருந்தாரு, விட்டு 15 வருஷம் ஆகுது. இப்ப விட்டு 15 வருஷம் ஆகுதுங்கிற பட்சத்தில் நம்ம கல்லீரல்லையோ கணையத்திலையோ ஏதாவது ஒரு கட்டி இருக்கான்னு ஒரு கான்ட்ராஸ்ட் நான் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுல அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஐயா. அப்படிங்களா? ஆமா. இப்போ பாடி ரொம்ப வீக் ஆகுது, ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கு, ஒயிட் கலரில் மோஷன் போகுது, பழைய ஆல்கஹால் பழக்கம் இருக்குது அப்படின்னா ஏதாவது மெலிக்னன்சி இருக்கா
அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது கேன்சருக்குரிய அறிகுறி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது ஏதாவது இருந்தது அப்படின்னா அது ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி நன்றி, வணக்கம் டாக்டர். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த நடுத்தர வர்க்க மக்கள் எப்படி நம்ம லிவரை காப்பாற்றிக்கலான்னு. ஸோ நடுத்தர வர்க்க மக்களோ வளர்ந்த மக்களோ எல்லாருக்குமே ஒன்று தான். நம்ம இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டோன்னா நம்மளோட உடல் உழைப்புங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. எல்லாரும் காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபி, முடிஞ்சால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா ஒரு பிரஞ்ச். அப்படின்னா என்னென்னா காலையில் சாப்பிட்றதும் கிடையாது, மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு சாப்பாடு, கேட்டால் நான் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு ஒரு ஸ்டைலாக ஒரு போடு, அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு எப்போ முடியுதோ, என் வேலையெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ தான் ஒரு சாப்பாடு. ஸோ சீரான உணவு பழக்க வழக்கம் இல்லாததுனாலேயே கல்லீரலில் ஃபேட்டி லிவர் உருவாகக்கூடிய தன்மை இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் 6 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப அவசியம். இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம லிவர் நிறைய கெட்டு போகாமல் தப்பிச்சுக்கலாம். உண்மையிலே ரொம்ப அருமையான விளக்கமா, இந்த அளவுக்கு நாங்க பீஸ் கொடுத்துட்டு கூட எந்த ஒரு டாக்டர் கிட்டையும் இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை பெற முடியாதுங்கம்மா. உண்மையிலே நன்றி, வணக்கம்மா. இன்னொன்னு திருக்குறள்ல ஒரு குறள் மட்டும் சொல்லிடுறேன். மருந்தென வேண்டாபாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பின் உண் அப்படின்றாரு வள்ளுவர். சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிட்ட பிறகு அது கழிவாயிட்ட பிறகு உணவை உண்ண சொல்றாரு. அதுதான் அம்மா சொன்னீங்க. கண்டிப்பாப்பா, திருமூலரோட வாக்கம் தான், பசித்த பின் உண்ணு. நீங்கள் பசிச்சாதான் சாப்பிடணும். பசிக்கு இல்லாமல் நீங்கள் சாப்பிடும் போது தான் பிரச்சனைகளே உருவாகுமப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மருத்துவரோட பேசலாம். வணக்கம் மேம், நான் புனேர்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. சரஸ்வதி பூபாலன் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பிரச்சனை என்னம்மா? எங்க வீட்டுக்காருக்கு மஞ்சள் கம்ல பிளட்லயே கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாளாக இருக்குமா? அவரு பிறந்ததுலேருந்தே இருக்கு சொல்றாங்க மேம். பிறந்ததுலேருந்து. இப்போ அவங்களோட வயசு என்னம்மா? அவருக்கு 35 வயசு ஆக போகுது மேம். எவ்வளோ இருக்குமா? மஞ்சக்காமலையோட அளவு பார்த்துருப்பீங்க இல்லையா, பிலிருபின் லெவல்ஸ். அது பண்ணும்போது HA SG அந்த பாசிட்டிவ்னு காட்டிச்சு மேம். HbSAg பாசிட்டிவ்னு காட்டுச்சாப்பா? ஆமாங்க மேம். அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்கம்மா. அதாவது கல்லீரலை தாக்கக்கூடிய கிருமிகள் நிறைய உண்டு. அந்த கல்லீரல் தாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் நிறைய நமக்கு ஜாண்டிஸ் கொடுக்கக்கூடிய கிருமிகள் உண்டு. இதில் ரொம்ப நாளாக நம்ம உடம்புலே சேர்ந்து வாழ்ந்து கொடுமைப்படுத்த போகிற கிருமிகள் சில உண்டு. அதில் 2 முக்கியமானது இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் சியும். இப்போ இவங்களுக்கு வந்திருக்கிறது ஹெப்படைட்டிஸ் பி. அதாவது இவங்க தாய் வயிற்றில் இருக்கும்போதே, குழந்தையாக உருவகம் ஆகும்போதே அம்மா கிட்டேருந்து இவங்களுக்கு வந்திருக்கும். இது அடுத்தவங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு மருத்துவத்தில் நிறைய வசதிகள் வந்தாச்சு. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணி இந்த கிருமி எவ்வளோ இருக்குது, இந்த கிருமியோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு அறுதியிட்டு சொல்கிறதுக்கும் நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய வசதிகள் இருக்குது. ப்ரைவேட்லேயும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கிருமியோட அளவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த கிருமி எந்த ஆப்ரேஷன் பண்ண மேம். ஒரு நிமிஷம் மேம், அவருக்கு குடல் இறக்கணும் ஆப்ரேஷன் பண்ண மேம். அப்பதான் சொன்னாங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இட்டுன்னு வந்துட்டேன். அது ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போனேன். இதுக்கு பண்ணலாமா சார்? இல்லை கண்ட்ரோலில் தான் இருக்குது, பரவாயில்ல, டேப்லெட்லாம் வேணாம் ஒன்று என்னன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க மேம் ஸ்டான்லியில். அப்போனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிருமியோட அளவை எடுத்து பார்த்துருப்பாங்க. அந்த அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கேரியர் ஸ்டேட்டும்போம். அப்போ நம்ம மருந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கேரியர் ஸ்டேட்டில் இருக்கவங்க, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக வருஷம் அந்த ஹெப்படைட்டிஸ் பியோட வைரல் லோடு எவ்வளோ இருக்குன்னு வருஷம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர்கிட்ட காமிச்சு செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த வைரல் லோடு ரொம்ப அதிகமாகுது, அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கல்லீரலோட ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு நம்ம
டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மஞ்சக்காமாலையோ இல்லை எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடிம்போ அந்த லெவல்ஸ் அதிகமாகும் போதோ அதை லிவர் லைட்டாக தாக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிருமிக்கு கிருமி கொல்லி மருந்து ஆரம்பிக்கணும். இந்த கிருமி கொல்லி மருந்து ஆரம்பிக்க வச்சோம் அப்படின்னா 1 மந்த் கழிச்சு ரீசெக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிருமியோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை உடனே இந்த மருந்தை நிறுத்திடக்கூடாது. இந்த மருந்து மினிமம் ஒரு 3 to 5 years சாப்பிடணும். இந்த 5 yearsம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த கிருமி வந்துருச்சே, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது இது மெதுவாக தன்னை உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம லிவர் செல்ஸோடு போய் அட்டாச் ஆகிட்டு அது பிற்காலத்தில் லிவரில் கேன்சர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த கிருமி அளவை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி இது ஏதாவது பிரச்சனை பண்ணுதா நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னால் எங்கேயும் போக முடியல மேடம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேபில் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற 2 ஸ்மால் டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு வருஷம் ஒரு முறையாவது அல்ட்ராசவுண்ட் வயிறுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்க டாக்டரை பார்த்து இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் கிருமியோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு மருந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலே இது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலை கொண்டு வரலாம். சரி, இந்த கிருமியோட மருந்தை சாப்பிட்டா எனக்கு கல்லீரலில் கேன்சர் வராதான்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கம்பல்சரி ஃபாலோ அப்பில் இருக்கணும். இதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம், இதனால் ஒரு பெரிய ஆபத்து வந்துடும் நினைக்க வேணாம். நம்ம ஃபாலோ அப்பில் இருந்தோமா ஒரு சின்ன வசதி என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும் போதே அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம உடம்பை விட்டு ரிமூவ் பண்ணும்போது நம்ம அதுலேருந்து தப்பிச்சுக்க போகிறோம். அதனால் இது முக்கியமானது வந்து ஃபாலோ அப் தான். அதனால் நீங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையே மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து இந்த கிருமியோட அளவை நீங்கள் செக் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மருந்து உட்கொண்டு வந்தால் நல்லதுமா. மேம் அவர் கண்ணு மட்டும் எல்லோவா இருக்கு மேம். அவங்க கண்ணு எல்லோவாக இருக்குது அப்படின்னா அவருக்கு இப்போது மஞ்சக்காமாலை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மஞ்சக்காமாலையோட அளவு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. அதில் வந்து டைரக்ட் பிலிருபின், இன்டைரக்ட் பிலிருபின் 2 வகை இருக்குது. ஸோ எந்த அளவு இருக்குங்கிறத பொறுத்து அதை பொறுத்த மாதிரி மருந்து உட்கொள்ள வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சக்காமாலையை குறைக்கலாமா. சரிங்க மேம். ஆனால் அவர் இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தா அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கா மேம்? ஆமாம், நீங்கள் எந்த மருந்துக்கும் இந்த கிருமிக்கும் கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் அந்த லிவர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அளவான சாப்பாடு, கொஞ்சமான உடல் பயிற்சி, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா கொஞ்சமான வாக்கிங், இது எல்லாமே இருக்கணும். சரிங்க மேம். தேங்க்யூம்மா. ஓகே, நன்றி மேம். இப்போ நீங்கள் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன, அதில் பிசி அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா லிவர் அழற்சி. இந்த லிவர் அழற்சிகள் வந்து எதனால் வருதுன்னா லிவரை தாக்கக்கூடிய லிவர் கிருமிகள்னால வரப்போகுது. லிவர் கிருமிகள் அப்படின்ற ஹெப்படைட்டிஸில் வந்து A, B, C அப்படின்னு நிறைய இருக்குது, E எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம B and C பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமி எப்படி பரவுதுன்னா ரத்தம் மூலியமாக, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலியமாக மட்டும்தான் மெயினாக ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவ போகுது. இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமிகள் நம்ம அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம குழந்தையாக நம்ம வயிற்றுக்குள்ளே உருவாகும் போது டியூரிங் டெலிவரி டைமில் வந்து இந்த கிருமி வந்து அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உலகம் பூராவும் நம்ம வந்து பேறுகால மக்கள் அனைவருக்குமே இந்த ஹெப்படைட்டிஸ் B-C லெவல் கிருமி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி, அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு குழந்தை பிறக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு தேவையான இம்யூனோகுளோபுலினும் வேக்சினும் அந்த குழந்தைக்கு பரவாமல் இருக்க நம்ம நாட்டில் எப்போதுமே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹெப்படைட்டிஸ் B அதுக்கப்புறம் தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது வேறு எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி அதுக்கு நம்ம மருந்து உட்கொள்ள வேண்டும். இது எல்லாருக்குமே ஹெப்படைட்டிஸ் B கிருமிக்கு மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமியோட அளவை பொறுத்தும் அது லிவரை எவ்வளோ தாக்கியிருக்குங்கிறத பொறுத்தும் தான் நம்ம வந்து அந்த கிருமிக்கான மருந்தை நம்ம கொடுக்க போகிறோம். பட் ஹெப்படைட்டிஸ் B கிருமி இருக்கிறவர்கள் அனைவருமே வருடம் ஒரு முறை தவறாமல் ஹெப்படைட்டிஸ் B கிருமியோட அளவை செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் C,
இது மெயினாக வந்து நம்ம சொன்ன மாதிரி ரத்தம் மூலியமாகவும், இது ஒருத்தரோட ஒருத்தர் இன்டர்கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ட்ராவீனஸ் ட்ரக் அப்யூசஸ், இப்போல்லாம் அந்த மருந்து உட்கொள்ள செலுத்திக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இவங்களுக்கான ட்ரக் அடிக்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஹெப்படைட்டிஸ் சி கிருமி வேகமாக பரவும் நிலையில் உள்ளது. இந்த ஹெப்படைட்டிஸ் சி கிருமி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லிவரை ரொம்பவே அலக்கழிச்சு லிவரில் பிற்காலத்தில் கேன்சர் ஆகும். அதுக்கப்புறம் லிவர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். எப்படி இருந்தால் அந்த லிவர் வந்து ஒரு அழகான ஸ்பாஞ்சி ஆர்கன், அமுக்க நம்ம அழகாக மெதுன்னு எழுந்து போகிற ஆர்கன். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நீர் கொட்டினீங்கனாலும் அந்த ஸ்பாஞ்ச் வந்து உள்ளுக்கு இழுத்துக்கும். இதே இந்த லிவர் கொஞ்சம் கல்லாக மாறும்போது என்னாகும், தண்ணியை உறிஞ்சாது. அப்போ என்ன பண்ணும், அது நீரை வெளியில் விட ஆரம்பிக்கும். இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம உடம்புல வந்து என்ன சொன்னோம், அதிகமான ரத்தம் புழங்கும் ஏரியா நம்ம லிவர்னு சொல்லியிருக்கோம். இந்த லிவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெப்படைட்டிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது தன்னோட தன்மையை மாற்றிக்கொள்ளும் போது அந்த ரத்தத்தை ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்காத போது வயிற்றுக்குள்ளே நீர் சேர ஆரம்பிக்கும். அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், வயிறு வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் சி கிருமிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து நோயின் கிருமியோட அளவு நம்ம லிவரை பெருசாக தாக்கியிருக்காத போது 12 வாரம் மருந்து சாப்பிட்டாலே இந்த கிருமி நம்மளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதே லிவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுனா 6 மாதம் வரைக்கும் நம்ம இந்த கிருமிக்கொல்லி மருந்து சாப்பிட்டாலே நம்ம இதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பியாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் பிற்காலத்தில் வந்து இந்த கார்சினோமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இவங்க எல்லாருமே அந்த கிருமிக்கே மாத்திரை சாப்பிட்டாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கல்லீரல் குடல் துறை நிபுணர்கிட்ட போய் அந்த லிவரை செக் பண்ணி அதுக்கு தேவையான சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபாலோ அப்பில் இருக்கணும். நம்மெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப அவசரமாக இருக்கிறதுல இது நம்மளை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணி டோட்டலாகவே மறந்தே போயிடுறோம். பிற்காலத்தில் என்னைக்காவது ஒரு டாக்டரை போய் பார்த்து அது அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுறோம். அதாவது முளையிலே கிள்ளி எறின்னு நம்ம பழமொழிக்கேற்ப சின்னதாக இருக்கும் போதே நம்ம இதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் நிம்மதியாக பிற்காலத்தில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே மேம், இப்போ இன்னொன்றுன்னா நான் ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அதனால் நமக்கு என்ன மேம் பாதிப்புகள் வரும்? இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபேட்டி லிவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். குடிப்பழக்கத்தினால கல்லீரல் பாதிக்கப்படும்னு அந்த நேயர் சுவாமிநாதன் சார் கேட்குறச்ச நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா, ஆல்கஹால் குடிக்காதவர்களுக்கும் கொழுப்பு படிவங்கள் அமைந்து கல்லீரல் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது. இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம், வளர்ச்சிதை அறிகுறிகள் இருக்கிறவங்கலாம், பிபி இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த லிவர் அஃபெக்ட் ஆனால் என்ன நடக்கும்? இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்னென்னா, நம்ம உடல் வெயிட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% இருக்கிற நிலைமையிலேருந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, லிவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எனர்ஜி இருக்குது, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கும் வளர்வதற்கும் வழிகள் உண்டுன்னு. ஸோ இந்த யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லிவர் நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னா ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. என்னென்னா நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ். அதாவது நம்ம என்ன சொன்னோம், கிருமி தான் லிவரை தாக்கும்னு சொன்ன மாதிரி கிருமியே இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலியமாக நம்மளே சூன்யம் வச்சுக்கிறோம், லிவரை வந்து பாதிக்க விட்டுடுறோம். எப்படி? அதிகமான சுகர் பொருட்கள், கொழுப்பு பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால. ஸோ இந்த நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ் வந்தோடனே இதுவும் சிரோசிஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் ரொம்ப அதிகமான அளவுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி போயிடுறோம். இந்த சிரோசிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம லிவர் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கிற நல்ல லிவர்லேருந்து படிப்படியாக தன்னை உருவகப்படுத்தி அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி
தன்னை சரி பண்ண ட்ரை பண்ணாலும் சரி செய்ய முடியாத நிலைமையில் போகும்போது சிரோசிஸ் லிவர் ஆகுது. சரி, சிரோசிஸ் லிவர் ஆகிட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்ம எப்படி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி கிருமி வந்தால் லிவரில் கேன்சர் வரும்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கேன்சர் வரலாம். நீர் நம்ம உடலில் இருக்க ஃப்ளூயிடை மேனேஜ் பண்ண முடியாமல் வயிறு வீங்கி அசைட்டிஸ் வரலாம், இரத்த வாந்திகள் வரலாம். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான நடைமுறை வாழ்க்கைக்கு வரணும். ஹெல்த்தியான நடைமுறை வாழ்க்கைனா என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நாங்கள் ரொம்ப ஸ்டைலாக சொன்னாலும் கண்டிப்பாக எல்லோரும் காலை எழுந்தவுடன் ஒரு கொஞ்சமாவது உடற்பயிற்சி உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு 10 to 15 மினிட்ஸாவது ஒரு நாளைக்கு. உலகம் என்ன சொல்கிறது, WHO என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்திற்கு அட்லீஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம உடனே சொல்லுவோம், இப்போ நான் ஆஃபீஸில் பூரா நடந்துக்கிட்டே தான் இருக்கேன், படிக்கட்டெலாம் ஏறி இறங்குறேன். அது எல்லாம் கணக்கு கிடையாது. அது உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட அது அக்கஸ்டமாயிருக்கு. உங்கள் உடம்பிற்காக தனியாக நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்கி கம்பல்சரி 1 ஹவர் வாக்கிங்கோ நடைப்பயிற்சியோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு தேவையான அளவு புரோட்டீனை அதிகப்படுத்தி கார்போஹைட்ரேட் உங்கள் ஃபுட்டில் கம்மி பண்ணி உங்களோட ஃபேட் கண்டென்ட்டை அளவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டு டயட்டாக போகும்போது கண்டிப்பாக பழங்கள் சாப்பிட்ணும். ஐயோ, பழங்களோட விலைகள்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது. சீசன் ஃப்ரூட்ஸ், இந்த காலத்தில் இந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு சீப்பாக கிடைக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கூட ஓகே தான். நம்ம தான் இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப சளி பிடிச்சிக்கும், அந்த ஃப்ரூட்ஸ் நிறைய சளி பிடிச்சிக்கும், நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ கம்பல்சரி நம்ம சாப்பிட்ட பேலன்ஸ் டயட்டாக வந்தாலே நம்ம நிறைய இடத்துல நம்ம லிவரை ரொம்ப பாதுகாப்பாக அருமையாக அழைச்சி செல்லலாம். ஓகே மேம், வயிறு வீங்கி போகிறதுக்கும் வாந்தி வரும்பொழுது ரத்தம் கலந்து வர்றதுக்கும் என்ன காரணம் மேம்? இப்போ வயிறு வீக்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலான்னா அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம்மா. வயிற்றுக்குள்ளே நிறைய நீர் சேர்றது. இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா நிறைய விதத்தினால ஃபார்ம் ஆகலாம். ஒன்று, கல்லீரல் தன் செயல்பாடு குறையிறதுனால ஃபார்ம் ஆகலாம். இருதயம் தன்னோட செயல்பாடுகள்லேருந்து தடைபடும் போது ஃபார்ம் ஆகலாம். இல்லை புரோதம் நம்ம உடம்புல இல்லாதப்போ ஃபார்ம் ஆகலாம். இல்லை கிட்னி தன் நிலை இழக்கும் போது கிட்னி ஃபெயிலியர்லேயும் நீர் ஃபார்ம் ஆகலாம். இதனால் என்னத்தில் ஃபார்ம் ஆனாலும் மெயினாக லிவர் அஃபெக்ட் ஆகி நீர் ஃபார்ம் ஆகும்போது உணவு குழாயில் நமக்கு இரத்த குழாய் வீக்கம் ஏற்படலாம். இந்த இரத்த குழாய் வீக்கம் ஏற்படும் போது ப்ரெஷர்ஸ் ரேடியேட் ஆகும்போது அந்த ப்ரெஷர்ஸ் தன்னை தாண்டி அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு இரத்த வாந்தி வரலாம். இந்த இரத்த வாந்தியே நிறைய விதமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டினால, காரமாக சாப்பிட்ட சாப்பாட்டினால வயிற்றில் புண்ணாகிறதுலையும் இரத்த வாந்தி வரலாம். கல்லீரல் அஃபெக்ட் ஆகிருக்கும் போதும் இரத்த வாந்தி வரலாம். ஸோ ரத்தத்தை நம்ம வாந்தியில் கண்டிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை நம்ம அணுகணும். ஸோ மருத்துவர் என்ன சொல்வார், ஒரு எண்டாஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும் பார். நம்ம என்ன சொல்லுவோம், எண்டாஸ்கோப்பியெல்லாம் வேணாம் ஐயா, நான் நல்லா தான் இருக்கேன், இத்தனை நாள் நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு அப்படிம்போம். அந்த மாதிரி ஒதுக்காமல் கம்பல்சரி மருத்துவரின் அறிவுரையில் கண்டிப்பாக எண்டாஸ்கோப்பி பண்ணி வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கா, இல்லை உணவு குழாயில் இரத்த குழாய் வீக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, உணவு குழாயில் இரத்த குழாய் வீக்காக இருந்ததுன்னா அதுக்கு நிறைய உபகரணம்லாம் வந்தாச்சு. அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதெல்லாம் மருந்து மூலியமாக இல்லை ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் மூலியமாக எல்லாமே இருக்குது. அது ஏதாவது செய்து நம்ம ஃபாலோஅப்பில் இருந்தாலே இந்த இரத்த வாந்தியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சில பேர்த்துக்கு இரத்த வாந்தியாகவே வராது. கண்ணங்கரையர்னு கருப்பு கலரில் ரோட்டில் ஊற்றுற தார் மாதிரி மோஷன் போகலாம். அதுவும் ஒரு விதமான ரத்தம் தான் நம்ம உடம்புக்குள்ளே லீக் ஆகுது. அப்படிங்கிறதுனால கம்பல்சரி நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் என்றைக்காவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. இந்த இரத்த வாந்திக்கும் குடிப்பழக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மேம்? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா, இப்போ குடிப்பழக்கத்தில் ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கிறேன், எனக்கு டைம் பாஸ்க்காக ஆரம்பிக்கிறேன், என் ஃப்ரெண்டு என்னை கம்பல் பண்ண அதனால் ஆரம்பிக்கிறேன்னு தான் எஸ்கியூஸ் சொல்லி பழகுவோம்.
அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிப்போம். அடிக்ட் ஆகும்போது என்னாகும், நம்மளை அறியாமல் அந்த அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துவோம். ஒரு ஆண்மகனுக்கு ஒரு இத்தனை யூனிட்ஸ் இருந்தால் நம்ம லிவரால் சுத்திகரிப்பு பண்ணி லிவரை சுத்தமாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பெண்களும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களும் நிறைய ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே அதிகமாக போகும்போது நம்ம லிவரால் சுத்திகரிப்பு செய்ய முடியாது. அப்போ சுத்திகரிப்பு செய்ய முடியாதப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் வரும். நம்ம என்ன சொன்னோம், ஆல்கஹால்னால் லிவர் டிசீஸ் வரும்போது ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வரும். இந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் ஸ்லோவாக என்ன ஆகும், காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ். நம்ம லிவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது அந்த வேலை, எப்படி நம்ம அம்மா என்ன தான் வீட்டில் உடம்பு சரியில்லைனாலும் மூச்சே விடாமல் எப்படியாவது அந்த டேவை வந்து ஷீல் கம்ப்ளீட். நைட்டு தான் மெதுவாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க காலையில் அதை செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த நாள் அந்த வீட்டில் ஓடாது. அதே மாதிரி லிவரும் எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து நம்ம உடம்பை இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டேஜில் என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்கும் போது டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸுமோ அப்போ தான் இந்த இரத்த குழாய் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அப்போ ரத்த வாந்தி வரலாம். இது இல்லாமல் ஆல்கஹால் அதிகமாக குடிக்கும் போது கண்டினியூஸாக வாமிட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் வாமிட்டில் உங்களுக்கு ரத்தம் வரலாம். ஆல்கஹால் அதிகமாக குடித்தா நம்மளோட சிறுங்குடலில் டியோடினம் சொல்லுவோம், அங்கே அல்சர் வந்தாலும் ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி கண்டிப்பாக தேவைப்பட்ட எண்டாஸ்கோபி பண்ணி ரத்தம் வரும் இடத்தை கண்டுபிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணினா நம்ம உடலில் தேவையான இருக்கிற ரத்தம் வெளியில் தவிர்ப்பதை தடுத்துடலாம். தடுத்தோம்னா தான் நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிகள் உண்டு. ஓகே மேம். மேம் இப்போ வந்து என்னென்னா சில நேரங்களில் அடிக்கடி வயிறு வலி வந்துட்டே இருக்குல்ல மேம், அதுக்கு என்ன காரணம் மேம்? அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சாப்பிட்ட பிறகு நமக்கு வயிறு வலிக்கும், அதுக்கு என்ன காரணம் மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மலாம் இப்போ என்ன சொல்கிறோம், டாக்டரே அல்சருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட போய் உட்காந்தோடனே என்ன சொல்கிறோம், அல்சர் மாதிரி இருக்குது டாக்டர் எனக்கு. இந்த வயிறு வலி வந்து எதனால் வருதுன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரக்குது. எதுக்கு அமிலம் சுரக்குது, நம்ம சாப்பாடை ஜீரணித்து கிருமிகளை கொன்று அதை சிறுங்குடலுக்கு அனுப்பி அதை அப்சர்வ் பண்ணி அதை லிவர் எடுத்துகிட்டு போய் சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இந்த அமிலம் சுரக்கிற நேரத்தில் கரெக்டாக சாப்பாடு வேணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்தோடனே பழங்கஞ்சி குடிச்சிடுவாங்க. யாரும் அந்த காலத்தில் சாப்பிட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பழங்கஞ்சி குடிச்சிடுவாங்க. ஒரு 10-10:30 போல் தான் அவங்க டிஃபனே சாப்பிடுவாங்க. டிஃபன் இல்லாமல் லஞ்சாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6-6:30 சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. நம்மலாம் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்தோடனே நம்ம தூங்குறதே லேட்டு. தூங்குறது ஏன் லேட்டுன்னு கேட்டுறக்கூடாது. அம்மா வந்து அம்மா உனக்கு என்னம்மா தெரியும், என்னோடய வேலை அப்படி, என்னோடய படிப்பு அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் இரவு 10 மணிக்கு கண்டிப்பாக தூங்க பழகி ஆகணும். 6 மணி நேரம் தூக்கம் வேணும். ஸோ இந்த தூக்கம் குறையிறதுனால என்னாகும், காலையில் எந்திரிக்கிற நேரம் தடைபடும். அதனால் என்னாகும், பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணுவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணி கண்ட நேரத்துக்கு சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே செக்ரீட்டான ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு சிம்பிளான வயிறு வலி ஆரம்பிக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு வலி சரியாகிற மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் தப்பிச்சிடுவாங்க. இது ஒரு குரூப்பு. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னாகும், வயிறு நிறைய புண்ணாயிடும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு உள்ளார போனோடனே வலிச்சிரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்டா தான்ப்பா வலி வருது, அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கேன். ஸோ அவங்க இன்னும் அவங்க உடம்பை ரொம்ப வீணாக்கிக்குவாங்க. இது சாதாரணமான வயிறு வலி. வயிறு வலி வயிற்றில் வர்றதுக்கு நிறைய பொருட்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதனால் எதனால் வேணால் வயிறு வலி வரலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளாக அசிடிட்டினால் வர வயிறு வலி. இது நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு இதை கரெக்ட் பண்ணோம்னாலே இதிலேருந்து செட்டில் ஆகிடலாம். இது இல்லாமல் வயிறு வலிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கற்கள் இருக்கிறதுனால வயிறு வரலாம், இல்லை கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால வயிறு வலி வரலாம், இல்லை குடல் சிறு வால்வு நம்ம அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, குடல் வால்வில் இன்ஃபெக்ஷன் வந்தால் வயிறு வலி வரலாம், இல்லை கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க, அந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்காமல் ஒவ்வாமை வரும்போது ஒரு டிஃப்யூஸ் அப்டாமினல் பெயின், நாங்கள் வந்து காலிக்கி அப்டாமினல் பெயினுமோ, அதாவது வலிக்குதும்பாங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் வலி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு வலியே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வலி ஆரம்பிக்கும். இது பேர் காலிக்கி அப்டாமினல் பெயினும்போ. சில டைம் வந்து மோஷன் போக முடியாமல்
தவிக்கும் போது வயிறு வலி வரலாம். இல்லை அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் நம்ம யூட்ரைன் கன்ஜஷன்னால் வயிறு வலி வரலாம். ஸோ வயிறு வலிக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். சாதாரணமாக ஒரு நாளில் உங்கள் வயிறு வலி செட்டில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி உங்கள் வயிறு வலிக்கான காரணத்தை என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அடுத்தடுத்த எபிசோட் ஆஃப் வயிறு வலியிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வர முடியும். அதை விடுத்து நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, நேராக நம்ம என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைலாக மருந்து கடையில் போய் அப்பா எனக்கு ஒரு வயிறு வலிக்குது எனக்கு ஒரு மாத்திரை கொடு. அந்த மருந்தாளுநர் என்ன பண்ணுவார், அந்த கடைக்கு நிறைய டாக்டர்ஸ் எழுதின ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்ததை பார்த்துட்டு அவர் ஒரு மருந்து கொடுப்பார். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த வயிறு வலியை சரி பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும் எதனால் வயிறு வலி வந்ததுன்னு, நான் டாக்டர்கிட்ட போனப்போ இதான் சொன்னார், அதனால் நீனும் இதையே சாப்பிடு உன் வயிறு வலி சரியாயிடும்னு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது இந்த ஓவர் எந்துமக்கள். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டாக்டரை அணுகி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மாத்திரை உட்கொள்வதே சிறந்த விஷயமாகும். ஓகே, சூப்பர் மேம். நேர் இணைப்பு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்கம்மா. பேசலாம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நாள்பட இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குமா? ரெண்டாவது, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்சுலின் சரியா உடம்புல சுரக்கலன்னு வெளியில இருந்து இன்சுலின் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷனா கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற ஏதாவது நவீன சிகிச்சை முறை அப்படிங்கிறது இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ரேடியோல கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. நம்ம உடலில் வந்து சுகர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பில்டப் ஆகிட்டு வர்றது உடனே தெரிய போகிறதில்ல. இது எப்போ தெரியும்னா எய்தர் பாலிஃபேஜியா ஆர் பாலியூரியா. ஈஸியாக எப்படி தெரியும், அதிகமாக சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும், இல்லை அடிக்கடி யூரின் போக ஆரம்பிப்பாங்க. நைட்டில் படுத்தா தூங்கினவங்க காலையில் எழுந்திருக்கிறவங்க நைட்டில் 2 தடவையிலேருந்து 3 தடவை பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே உங்கள் சுகருக்கான ஆரம்ப அறிகுறிகள். இல்லை இன்னொரு விதமாக உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு கழுத்துக்கிட்ட கைக்கு அடியில் அதாவது அக்கிளில் ஒரு டார்க்காக ஒரு பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இதெல்லாம் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஃபியூச்சர்ஸ். 25 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கம்பல்சரி ஒரு சுகர் லெவலை 6 months ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நியாயமான விஷயமா இருக்குது. ஏன்னா போன ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா 60-70 வயசில் நம்ம அப்பா அம்மாவுக்கு சுகர் வந்ததுன்னா நமக்கு இப்போ 50 வயசில் வர்றதுனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு 25 to 30 நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் வளர்ந்து வரும் உலகத்தில் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், ஆரோபிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம ஜும்பா டான்ஸ் அப்படின்னு என்னென்ன சொன்னாலும் கடையில் வாங்கி சாப்பிடுவது குறைவதில்லை. ஒரு நாளைக்கு புதுசாக அத்தனை கடைகள் உருவாகுது. அந்த கடைகள் உருவாகிறது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் அத்தனை ஃப்ளாஷ் அடிக்குது. நார்மலாக படிச்சுட்ருக்க குழந்தை கூட அம்மா இதை எனக்கு வாங்கி தரியா, காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தால் அவனே ஆர்டர் போட்டுக்க போகிறான். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அவர் ஆர்டர் போட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட போகிறார். ஸோ இதனாலெல்லாம் நம்ம சுகர்ஸு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரி, சுகர் வந்துட்டால் இன்சுலின் தான் தீர்வா? நம்ம என்ன சொன்னோம், இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸாக இருந்தால் முதல்ல இன்சுலின் தான் தீர்வு, அவங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெல்டர்ஸ், இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டர்ஸில் இன்சுலின் தேவைப்படாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தடுக்கிறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது. இப்போ GLUT2 இனிபிட்டாஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. டைரெக்டாக இந்த சுகர்ஸை நம்ம செல்ஸ்குள்ளே உற்பத்தி யூஸ் பண்ணி நம்ம யூரினில் அதிகமான சுகரை வெளியே கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு. பட் இன்சுலின் வில் பி த குட் மெடிசன் ஃபார் டயபெட்டிஸ். ஏன்னா அது வந்து டெக்னிக்கலாக மெடிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் அது தன்னோட வேலையை அப்படியே அழகாக போய் செய்ய போகுது. அதனால் இன்சுலின் போட்டுக்கிறவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டாங்கன்னா தே ஃபீல் வெரி குட். ஏன் அப்படின்னா அவங்க உடல் பெருசாக வெயிட் லாஸ் ஆகாது,
மெயின்டைன் ஆகிட்டு இருப்பாங்க. இதே மாத்திரை சாப்பிட்றவங்களது வந்து எராட்டிக்காக சுகர்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது அதிகமாக சாப்பிட்டு சுகர் இருக்கும் ஆனால் குண்டாயிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களது ஓவர் கண்ட்ரோல் ஆஃப் மெடிசனாக இருக்கும். சில பேருக்கு சுகர் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அண்டர் கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் டயபெட்டாலஜி டாக்டர்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, புதுவிதமான உபகரணங்கள் நிறைய வந்தாச்சு. நம்ம உடம்புல வந்து இப்போ குளுக்கோமீட்டர் மாதிரி 14 நாளுக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் குளுக்கோஸ் லெவல்ஸ் எப்படியெல்லாம் வேரியேஷன் வருதுன்னு மார்க் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாச்சு. இதை யூஸ் பண்ணி இந்த 15 டேஸ்க்கு அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் சுகர்ஸ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது எப்பெல்லாம் குறையுதுங்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட கம்பேர் பண்ணி டாக்டர்ஸ் முடிவு பண்ணி உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கான வசதிகள் வந்தாச்சு. சில பேருக்கு எனக்கு இன்சுலின் வேணாம், ஆனால் இன்சுலின் இருந்தால் தான் என் உடம்பு நல்லா இருக்குங்கும் போது டெபாட் இன்சுலின்ஸ் நம்ம உடம்புல அதை வச்சுருவாங்க. நம்ம சுகர்ஸ் லெவல் அதை மெஷர் பண்ணி தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின் ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. பட் இந்த மெடிசன்ஸோட காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால பெருசாக நம்ம இதை பிரபலப்படுத்த விருப்பம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார் தான் டயபெட்டிஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தேவையான எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நேரத்திற்கு சாப்பாடு, உங்களோட உடல் உபாதைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது, டெய்லி கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் ஃபைபர் எடுத்துக்கிறது, டெய்லி மோஷன் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் சுகர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். இது கூட உங்களோட டயபெட்டிக் ட்ரக்ஸும் சேரும்போது நீங்கள் கரெக்டாக இருக்கலாம். ஓகே மேம், லிவர் கேன்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். லிவர் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமான்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவர் கிருமிகள்னால லிவர் கேன்சர் வரலாம். இல்லை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் லிவர் திரும்ப திரும்ப சிதிலமடைகிறதுனால கேன்சர் வரலாம். இல்லை பர்சே லிவரில் இருக்க செல்ஸ்னாலையும் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இந்த லிவர் கேன்சர் எதனால் வருது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. சின்னதாக இருக்குது, ரொம்ப சிறிய சைஸாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லோப் மற்ற எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அதை மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டேஜ் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை டவுன் ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு எய்தர் மருந்து மூலியமாக கொடுத்தோ இல்லை அந்த கேன்சர் கட்டிக்கிட்ட போய் ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி அதை வளர விடாமல் தடுத்தோ அதை டவுன் ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சரி, லிவர் கேன்சரை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த உலக கல்லீரல் தினத்தோட டாபிக் படி உணவே மருந்து, பசித்தால் மட்டும் உண்ணு, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் உடல் உழைப்பு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் எங்கேயாவது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்குவோம், எய்தர வாக்கிங் எந்த மாதிரி வேணால் இருக்கட்டும். நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் நினைக்காம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண தான் உங்கள் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும். அதனால் அதை செய்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அடுத்து உங்கள் ரொட்டீன் லைஃப்பை ரொம்ப மிகைப்படுத்தாமல் கடையில் நிறைய வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துக்குவோம். ரெகுலர் பீரியாடிக் செக்கப் போவோம். நம்ம ஃபேட்டி லிவர் இருந்தால் நம்ம டாக்டரை அணுகி அந்த ஃபேட்டி லிவரை தடுக்கிறதுக்கான மருந்துகள் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோடு நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றி அதை செட்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். அடுத்தது இந்த லிவர் அப்படியே ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதோட ஸ்டேஜிங் வச்சு அதை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெப்படைட்டிஸ் பி, சி கிருமி இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த கிருமியோட மருந்து எடுத்து இதோட ஹெப்படைட்டிஸ் கேன்சர் போகாத அளவுக்கு குறைக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லிவர் கேன்சர் வந்து காரணமே இல்லாமல் இருக்குது. அதாவது முதல்ல நம்ம ஹெப்படைட்டிஸ் பி கிருமி, சி கிருமி, ஆல்கஹால்னால் வரலாம், டயபிட்டிஸ்னால் வரலான்னு சொன்னால் கூட டிஃப்யூஸ் கார்சினோமா நிறைய பேருக்கு இருக்குது, காரணமே தெரியல. ஸோ நம்ம என்ன நினைக்க தோணுது அப்படின்னா நம்மளோட உடல், லைஃப் ஸ்டைல், நம்மளோட வே ஆஃப் லிவிங், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேயோ ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் ஆரம்பித்து அது உருவகம் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நம்ம லிவரை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடலை நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம உடல் தான் நம்மளோட மூலதனம். நம்ம உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடு நல்லா இருக்க போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடலை பத்திரமாக பார்த்துக்குவோம். லிவரை அதை விட
ரொம்ப சூப்பராக வச்சுப்போம். மேம் நிறைவா கேள்வி, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கல்லீரலை பாதுகாத்துக்க எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும் மேம்? கல்லீரலை பாதுகாக்க எந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம குடிப்பழக்கம் இருக்குங்கிற பட்சத்தில் குடிப்பழக்கத்தை அவாய்ட் பண்ணணும். ஃபேட்டி ஃபுட் நிறைய கடையில் வாங்கி ஃபேட்டி ஃபுட் சாப்பிடக்கூடாது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் கெலோரிஸும் அதிகம், பார்க்குறதுக்கு சின்ன பொருளாக இருக்கும் ஆனால் கெலோரிஸ் அதிகமாக இருக்கும். நிறைய ரீஃபைன்டு பொருட்கள் சாப்பிடக்கூடாது. ப்ரெட்டு சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய ரெஃப்ரிஜிரேட்டட் ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நாள்பட்ட பொருளை 2 நாள் 3 நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதிகமான எக்ஸசைஸ் செய்யணும். நட்ஸு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி பொருள் சாப்பிட்ணும். ஃபிஷ் நிறைய சாப்பிட்டுக்கலாம். இதையெல்லாம் பண்ணினோம்னா நம்ம லிவர் நம்மளோட சூப்பராக அழகாக நம்மளோடைய வருவாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். இவ்வளோ 1 மணி நேரம் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. நேயர்கள் அனைவர்களுக்கும் என் பணிவான நன்றிகள்.